Okay, come, let us see the prose. Thankful as I am for the unique honor conferred on me by this institution. Already we know the narrator of this lesson, Arinar Anna. Okay, so he was very thankful for giving this opportunity by the institution. That means unique honor, தனித்துவமான ஒரு மரியாதை. Okay, conferred means granted a title, degree, benefit or right. இது மாதிரி ஒரு மிகச்சிறந்த மரியாதை தனக்கு அளித்தது நினச்சி அவருடைய தேங்க்ஸை அந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு கன்வே பண்ணுறாரு. ஓகே, ஐ ஸ்டாண்ட் பிஃபோர் திஸ் ஆகஸ்ட் அசம்பிளி. ஆகஸ்ட் அசம்பிளி மீன்ஸ் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் கூடியிருக்கிற ஒரு இடம். ஓகே, ஸோ ஐ ஸ்டாண்ட் பிஃபோர் திஸ் ஆகஸ்ட் அசம்பிளி டுடே to deliver the convocation address. For though it is a pleasure to be present on the happy occasion of greeting the graduates of the year and wishing them all a bright and prosperous future, it is not an easy task to place appropriate guidelines before them. Okay, ஸோ என்ன சொல்கிறார் பாருங்க, அவர் அந்த அசம்பிளிக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கான்வகேஷன் அட்ரஸ் கொடுக்கறதுக்கு நின்றுட்டு இருக்காரு. தோ இட் இஸ் எ ப்ளஷர் ஃபார் ஹிம், இது அவருக்கு மகிழ்ச்சியாக இருந்த போதிலும், ஃபார் வாட்னா, ஸோ ஹீ இஸ் கோயிங் டு கிவ் வேல்யூபிள் தாட்ஸ் டு த ஸ்டூடெண்ட்ஸ். அதான் சொல்கிறாங்க பாருங்க, ஆல் எ பிரைட் அண்ட் ப்ராஸ்பரஸ் ஃபியூச்சர். அந்த மாணவர்களுக்கு தேவையான பிரைட்ஃபுல்லான ப்ராஸ்பரஸான ஃபியூச்சரை கொடுக்கறதுக்காக அவங்களுக்கு முன்னாடி நின்றுட்டுருக்காரு. இட் இஸ் நாட் அன் ஈஸி டாஸ்க், இது அவ்வளோ மிக சுலபமான வேலை இல்லை என்றதையும் சொல்கிறார். மாணவர்களுக்கு அட்வைஸ் பண்ணுறது, அதுவும் மிக சிறந்த அட்வைஸை சொல்கிறது அவ்வளோவான ஒரு ஈஸியான விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் தன்னுடைய அட்ரஸை ஸ்டார்ட் பண்ணுறார். The fact that I am conscious of my own limitations gives me a sense of relief. ஓகே, அவர் என்ன சொல்கிறார் பாருங்க, he is very 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 conscious what he is going to speak. அவர் என்னென்ன பேச போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு மிக தெளிவாக இருக்கிறாரு. அவருடைய லிமிட்டேஷன் என்ன அப்படின்றதும் அவருக்கு நல்லா தெளிவாக தெரியுது. ஓகேவா, ஒரு கிளியர் தாட்டோடு அவர் இருக்கார். For sure, for I shall not attempt all original ideas or theories with a special stamp. நான் என்னுடைய ஐடியாஸையும் என்னுடைய தியரிஸையும் இந்த ஸ்பெஷல் ஸ்டாம்ப், தனிப்பட்ட முத்திரை குத்தி நான் அதை இங்கே கன்வே பண்ண வரலை. நான் என்ன பேச போகிறேன் அப்படின்றதுல ஐ எம் வெரி வெரி ஷியோர், நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கன்வே பண்ணுறார். பட் ஒன்லி ரீஐட்டரேட் மீன்ஸ் சே ஆர் டூ அகைன், திரும்ப ஒரு விஷயத்தை சொல்கிறது. சம் ஆஃப் த கார்டினல் மீன்ஸ் பிரின்சிபல், மிக முக்கியமான, ஓகேவா, கார்டினல் மீன்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், கார்டினல் பிரின்சிபல்ஸ் enunciated மீன்ஸ் ஸ்போக் கிளியர்லி, தெளிவாக சொல்கிறது. பை தோஸ் who offered their advice in past years, இந்த உலகத்தில் வாழ்ந்த மிக சிறந்த அறிஞர்கள் சொன்ன அந்த கார்டினல் பிரின்சிபல்ஸை, அவங்க ஆல்ரெடி எனன்ஷியேட் பண்ண கார்டினல் பிரின்சிபல்ஸை அகைன் நான் உங்ககிட்ட சொல்ல வரேன். ஸோ என்னுடைய எந்த ஒரு ஐடியாஸும் தியரிஸையும் நான் அதை ஸ்பெஷல் ஸ்டாம்ப் பண்ணி நான் உங்களுக்கு சொல்ல வரல. ஸோ அதில் நான் வெரி கான்ஷியஸாக இருக்கேன் அப்படின்ற ஒரு கான்செப்டை சொல்கிறார். ஓகே, perhaps with annotations here and there, bringing to bear the layman's point of view. layman's means a normal person, ஒரு சாதாரண மனிதனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில், to the findings of experts in various fields connected with education, கல்வியுடன் சம்பந்தப்பட்ட மிக சிறந்தவர்களுடைய அந்த விஷயங்களை ஒரு சாதாரண மனிதனோடுக்கு ஏற்ற மாதிரி ஆல்ரெடி இந்த உலகத்தில் வாழ்ந்த மிக சிறந்த பர்சன் சொன்ன அந்த விஷயங்களை ஒரு சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துக்கிட்டு நான் உங்களுக்கு சொல்ல வரேன். இது எதுவும் என்னுடைய ஒரிஜினல் கான்செப்ட் கிடையாது, ஆல்ரெடி இந்த உலகத்தில் வாழ்ந்த மிக சிறந்த அறிஞர்கள் சொன்ன கான்செப்ட் நான் உங்களுக்கு சொல்ல வரேன்றதை அவர் கன்வே பண்ணுறார். த ஏஜ் ஆஃப் த காமன் மேன். ஓகே,
திஸ் இஸ்னா இந்த யுகம், இப்போ இருக்கிற இந்த ப்ரெசன்ட், த ஏஜ் ஆஃப் த காமன் மேன், இப்போ இருக்கிற இந்த யுகம் வந்து சாதாரண மக்களுக்கானது அப்படின்னு அவர் சொல்றார். வாட் எவர் த ரெக்ரெட்ஸ் சம் மைட் ஹேவ், சம் பர்சன்ஸ் மே ஹேவ் சம் ரெக்ரெட்ஸ், சில பேருக்கு சில வருத்தங்கள் இருக்கலாம். அண்ட் இட் இஸ் his point of view that matters most. I do claim to represent him in all his ruggedness. Ruggedness means strength, toughness. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இப்போ இருக்கிற இந்த யுகம் வந்து சாதாரண மக்களுக்கானது. இதை பற்றி நிறைய பேருக்கு சில வருத்தங்கள் இருக்கலாம். ஆனால் நான் அவர்களுடைய கடின உழைப்பு ஒரு பிரதிநிதியாக, அவங்களுடைய கடின உழைப்பு தான் இது முக்கியமானது கருதி நான் அவங்களே ரெப்ரசன்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ ஐ டு கிளைம் டு ரெப்ரசன்ட் ஹிம் இன் ஆல் ஹிஸ் ரக்கட்னஸ். ஓகே, ஸோ நான் சாமானிய மக்களின் பிரதிநிதியாக அவர்களுடைய கண்ணோட்டத்தினை முக்கியமாக கருதி அவர்களின் கடின வாழ்க்கையை நான் வந்து பிரதிபலிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஓகே, systems and schools of thought, whether it is philosophy or politics, ஒரு philosophy-ஆ இருக்கலாம், politics-ஆ இருக்கலாம், ethics-ஆ இருக்கலாம், economics-ஆ இருக்கலாம், are certainly meant for him. இது எல்லாமே ஒரு சாதாரண மனிதனுக்கு போய் சேரணும். அது தத்துவமாக இருந்தாலும், அரசியலாக இருந்தாலும், ஒரு எத்திக்ஸாக இருந்தாலும், பொருளாதாரமாக இருந்தாலும், எக்கனாமிக்ஸாக இருந்தாலும், ஸோ எவ்ரிதிங் ஷுட் பி வெரி பர்ஃபெக்ட் ஃபார் எ நார்மல் பர்சன் இன் திஸ் வேர்ல்டு. எல்லாருமே அந்த நார்மல் பர்சனுக்கு பர்ஃபெக்டாக இருக்கணும். இதுதான் அவருடைய கான்செப்ட். த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பேராகிராஃப், யூனிவர்சிட்டிஸ் ஆஸ் த repositories of knowledge. Repositories means storehouse. ஓகே, அறிவின் இருப்பிடமாக யூனிவர்சிட்டிஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஓகே, ஸ்டோர் ஹவுஸ் ஆஃப் நாலேஜ் ஷுட் பி த யூனிவர்சிட்டிஸ். அண்ட் த நர்சிங் கிரவுண்ட் ஃபார் த எமிசரிஸ். எமிசரிஸ் மீன்ஸ் அம்பாசிடர்ஸ், தூதுவர்கள், ஆஃப் தாட், விஸ்டம் அண்ட் சர்வீஸ். இந்த தாட், விஸ்டம், சர்வீஸ் என்ற நல்ல நல்ல தூதுவர்களை, நல்ல நல்ல விஷயங்களை பேணி வளர்க்கிற ஒரு நர்சிங் கிரவுண்டாகவும் இந்த யூனிவர்சிட்டிஸ் இருக்கணும். நாலேஜுடைய ஸ்டோர் ஹவுஸாக இருக்கணும். ஒரு பர்சனுக்கு தேவையான குட் தாட்ஸ், விஸ்டம், சர்வீஸ், இது போல் நல்ல விஷயங்களை க்ரோ பண்ணுற ஒரு நர்சிங் கிரவுண்டாகவும் இந்த யூனிவர்சிட்டிஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஓகே, அண்ட் த யூனிவர்சிட்டிஸ் ஹவ் காட் எ ப்ராமினன்ட் ரோல் டு பிளே. ப்ராமினன்ட், ஓகே, ஸோ நெசசிட்டி, ரொம்ப முக்கியமான ரோல் இருக்குது இன் திஸ் சொசைட்டி. அண்ட் த ப்ராமினன்ஸ் இஸ் க்ரோவிங் எவ்ரி டே. இந்த முக்கியத்துவமானது ஒவ்வொரு நாளும் இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கு, க்ரோ ஆகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுது. As more and more individuals get themselves equipped for the task of bettering society in all its age, when we have achieved means have nothing to do with monarchy and autocracy. Autocracy means government by one ruler. மொனார்கி மீன்ஸ் இந்த முடியாட்சி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ இந்த மொனார்கியும் இந்த அட்டோக்ராசியும் வந்து ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டு, we have inaugurated the era of democracy. மக்களாட்சி என்னும் ஒரு புதிய சகாப்தத்தை உருவாக்க ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் அவங்களுக்கு தேவையான பெட்டரிங் சொசைட்டியை ரெடி பண்ணுறதுக்கு ஒவ்வொருத்தரும் தயாராகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறார் அவர். ஓகே.